வணக்கம், வெல்கம் டு ஈடன் டிவி பிஸ்னஸ் சேனல். இன்றைக்கி நான் பார்க்கக்கூடிய பிஸ்னஸ் வீடியோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து பெட் பாட்டில் மிஷின் பற்றியான டீட்டெயில்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சமீப காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அந்த மிஷின்ஸ் பற்றியான டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். நிச்சயமாக அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். நிறைய கமெண்ட்ஸ் உங்களுடைய வாட்ஸ்அப் எல்லாமே நான் பார்த்துட்ருக்கேன். ஸோ மறக்காமல் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் அந்த பெல் சிம்மில் கிளிக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த சேனல் வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி ஃபார் த பிஸ்னஸ் அண்ட் பிஸ்னஸ் ஒன்லி பேஸில் தான் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்காக நிறைய விஷயத்தை அனலைஸ் பண்ணி இதில் ப்ரெசென்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ நிச்சயமாக இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்லைடே பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த பெட் பாட்டில் மிஷினுடைய இன்வெஸ்ட்மெண்ட் என்னன்னு சொல்லி நீங்கள் பார்க்கும்போது, நீங்கள் செமி ஆட்டோமேட்டிக் மிஷின் வாங்கினீங்கன்னா 8,50,000 ஆகும். ஒரு ஆட்டோமேட்டிக் மிஷின்ஸ் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 20 lakhs வந்து ஆகும். என்ன சார் இது வந்து ரொம்ப ரேட் அதிகமாக இருக்குன்னு சொல்லி யோசிக்க வேண்டாம். பட்டு இந்த பெட் பாட்டில் மிஷினுடைய அந்த கான்செப்ட், அந்த மிஷினுடைய வாங்கணுனாலே இவ்வளோ ரூபா தான் உங்களுக்கு ஆகும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரெக்கையர் 4 மோல்டு காஸ்ட் இருக்குது, அது ஒரு 1 lakh ஆகும். ஸோ அது என்ன மோல்டு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஆக்சுவலி வந்து 300 ml 500 500 300 ml 500 ml 1 லிட்டரு 2 லிட்டரு. ஸோ இந்த மோல்டு தான் வந்து 1 lakh வந்து ஆகும். ஸோ நான் இப்போ வந்து உங்களுக்கு அந்த வீடியோ வந்து நம்ம கிளிப் காட்ட போகிறேன். செமி ஆட்டோமேட்டிக் மிஷினுடைய கிளிப்பை நீங்கள் பார்க்க போகிறீங்க, ஆட்டோமேட்டிக் மிஷினுடைய கிளிப்பை நீங்கள் பார்க்க போகிறீங்க. அப்போ உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் கிடைக்கும். பட் இந்த பெட் பாட்டில் மிஷினில் வந்து நிறைய வெரைட்டியான மிஷின்ஸ் இருக்குது. பட் அதெல்லாம் நான் அனலைஸ் பண்ணிட்டு எது நம்ம கொடுத்தா பெஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லி தான் இந்த மிஷினுடைய வீடியோ உங்களுக்கு நான் ப்ரெசென்ட் பண்ணுறேன். ஸோ இந்த மிஷினை வந்து நீங்கள் ஒரு இடத்துல வச்சு ரன் பண்ணணும் அப்படின்னா வந்து நல்ல ஷீட்டோட உங்களுக்கு ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் இடம் வேணும். எப்பயும் போல் வந்து நிறைய வீடியோவில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான அந்த லொக்கேஷன்ஸ் பற்றி பேசியிருக்கோம். ஸோ ஃபர்தராக என்ன மெட்டீரியல்லாம் வேணுங்கிறதெல்லாம் பேசியிருக்கோம். அதனால் வந்து இந்த வீடியோவில் வந்து நான் ஜஸ்ட் இந்த மிஷினை பற்றியான காசு தான் சொல்ல போகிறேன். ஸோ நிறைய டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கினா இன்னும் பழைய ப்ரீவியஸ் வீடியோலாம் போய் பாருங்கள். அப்போ இன்னும் நிறைய விஷயங்களை வந்து நீங்கள் கற்றுக்கலாம். ஸோ உங்களுக்கான இந்த மிஷினுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் செமி ஆட்டோமேட்டிக்னா 8,50,000, ஆட்டோமேட்டிக்னா 20 lakhs. இப்போ வந்து அந்த வீடியோ வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதுக்கப்புறம் வந்து இதனுடைய ப்ராஃபிட் என்ன, இதனுடைய இன்கம் என்ன, இதனுடைய எக்ஸ்பென்சஸ் என்ன, இதனுடைய அட்வான்டேஜ் என்ன, இது டிஸ்அட்வான்டேஜ் என்ன, இது எப்படி ப்ராசஸ் நடக்குது, மார்க்கெட்டில் எப்படி இருக்குது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுக்க போகிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது யார் காண்டாக்ட் நம்பர் அப்படிங்கிற ஒரு காண்டாக்ட் நம்பரையும் தர போகிறேன். ஃபர்தராக வந்து நம்ம வீடியோ வந்து க்ளோஸ் பண்ண போகிறோம். ஸோ ஜஸ்ட் இப்போ நம்ம வீடியோவை பார்க்கலாம்.
பார்த்தீங்கன்னா இந்த 2 வீடியோ வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதான் செமி ஆட்டோமேட்டிக். ஸோ இப்போ இந்த மிஷினை பற்றியான ப்ராசஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஆக்சுவலி நீங்கள் இந்த ரா மெட்டீரியலுக்குடைய பேர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ப்ரீஃபார்ம் அப்படிங்கிறதா வந்து இந்த ரா மெட்டீரியல். அந்த ரா மெட்டீரியல் பாருங்கள், இந்த அந்த ரா மெட்டீரியல் ஒருத்தர் வந்து அந்த இதில் அந்த கிளிப்பில் வச்சு எடுத்தார் இல்லையா, அதான். ஓகே, ஆக்சுவலி இது வந்து பார்த்திங்கன்னா இது கலராகவும் இருக்கும் ப்ளஸ் ஒயிட்டாகவும் இருக்கும். ஸோ நம்ம பாட்டில் எப்படி பண்ண போகிறோம் மேனுஃபேக்சரிங் அதுக்கேற்ற மாதிரியான விஷயங்கள் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம அந்த மோடில் வந்து இன்ஜெக்ஷன் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறம் வந்து பாட்டிலாக மாற்றிடலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம பேக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதான் என்னுடைய ப்ராசஸ், ரொம்ப சிம்பிள் ப்ராசஸ். அந்த செமி ஆட்டோமேட்டிக்கில் பார்த்துக்கலாம். ஆட்டோமேட்டிக்கில் டோட்டலாக அதுவே எல்லா வேலையும் வந்து இந்த மிஷின்ஸ் வந்து செஞ்சிடும். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பிஸ்னஸ்க்கான ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் லைசன்ஸ் அதை பற்றி நான் சொல்ல போகிறேன். ஆக்சுவலி வந்து ஆல்ரெடி நமக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான், இந்த ஜிஎஸ்டி இருக்கணும், கரண்ட் அக்கௌண்ட் இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஓகே, பட் அதே மாதிரி நான் பார்ட்னர்ஷிப்பில் பண்ண போகிறோமா, ப்ரொப்ரைட்டர்ஷிப்பில் பண்ண போகிறோமா, அதை பற்றி நான் ஃபுல் டீட்டெயில்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜிஎஸ்டி அப்படின்னு ப்ளேலிஸ்ட்டில் நம்ம வீடியோவில் போய் பார்த்தீங்கன்னா ப்ளேலிஸ்ட்டில் ஜிஎஸ்டின்னு சொல்லி நம்ம ஒன்று டைட்டில் கொடுத்துருக்கோம். அது நிறைய இந்த கம்பெனி ரெஜிஸ்ட்ரேஷன் பற்றியான வீடியோஸ்லாம் ஒவ்வொன்றுமே தனித்தனியாக கிளியராக வந்து கொடுத்துருக்கோம். அதெல்லாம் நீங்கள் பாருங்கள். அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எம்எஸ்எம்இ வந்து எல்லா பிஸ்னஸ்க்குமே நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் ஒரு ½ ஒரு வீடியோ இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ எம்எஸ்எம்இ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணோம். ட்ரேட் லைசன்ஸ் வந்து பொறுத்த மட்டும் நான் ஏற்கனவே சொன்னது போல் நீங்கள் ஒரு கிராமத்தில் இருக்கீங்கன்னா பஞ்சாயத்துலேருந்து ஒரு லைசன்ஸ் வாங்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிட்டிக்குள்ளே இருக்கீங்க, மெட்ரோ சிட்டிக்குள்ளே இருக்கீங்கன்னா சிட்டி லைசன்ஸ், அந்த கார்பரேஷன் லைசன்ஸ் அது வந்து வாங்கணும். அப்புறம் என்ஓசி வாங்கணும், பொல்யூஷன் கண்ட்ரோல் அதுக்கான பேஸ்லாம் வாங்கணும். அது மாதிரி ஃபேக்ட்ரி லைசன்ஸ் இருக்குது, அது வந்து வாங்கணும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மிஷின் வாங்குற இடத்துல வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு டெமோ மாதிரி கொடுத்து லிஸ்ட்டு கொடுத்துருவாங்க. ஜஸ்ட்டு நீங்கள் சர்ச் பண்ணி அதை வந்து வாங்கிடலாம். ஜஸ்ட் உங்களுக்கான அமௌண்ட் வந்து 20,000 to 30,000 இந்த லைசன்ஸ் இது வந்து முடிஞ்சிடும். அப்புறம் ஒரு கரண்ட் அக்கௌண்ட் ஆரம்பிச்சிங்கன்னா ஜஸ்ட் நம்ம வந்து பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸ்பென்சஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அடுத்து வந்து நம்ம வந்து இன்கம் பார்க்க போகிறோம். அது ரொம்ப முக்கியமான ஸ்லைடு. ஃபஸ்ட் நான் எக்ஸ்பென்சஸ் வந்து உங்களுக்கு சொல்லி முடிச்சிடறேன். ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பேக்கிங் மெட்டீரியல் லைக் காட்டன், அது வந்து நம்ம அந்த பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபுல்லாக எல்லாத்தையும் அந்த பாட்டிலில் வச்ச பாக்ஸ், அதுக்கான ஒரு அமௌண்ட் வந்து நமக்கு எக்ஸ்பென்சஸ் ஆகும். அதுக்கப்புறம் ரெண்ட்டு, நம்ம ஒரு இடத்துல ரெண்ட்டுக்கு இருக்க போகிறோமா, இல்லை ஓனாக இருக்கா, இல்லை வந்து லீஸாக இருக்கா அப்படிங்கிற பேஸில் தான் பண்ணலாம். மேக்ஸிமம் லீஸாக இருந்தால் ரொம்ப நல்லது, ஓனாக இருந்தால் ரொம்ப நல்லது. ஸோ ரெண்ட்டுங்கிறது நம்ம அடுத்த பேஸில் தான் நம்ம யோசிக்கிறோம். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரா மெட்டீரியல் சொன்னது போல் வந்து ப்ரீஃபார்ம் காஸ்ட் வந்து பெர் கேஜி வந்து 110 ரூபா. இது எங்கே சார் வாங்குறது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து சென்னையில் பார்த்திங்கன்னா பாரிஸில் போய் நீங்கள் இப்போ வாங்கலாம். ஸோ ஒவ்வொரு ஊர்களையும் நீங்கள் இந்தியா மார்ட் அதில் போய் நீங்கள் பார்த்திங்கன்னா நிறைய அந்த ரா மெட்டீரியலுக்கான அந்த ப்ரைஸஸ் எல்லாம் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ அது மூலமாக கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஜஸ்ட்டு நீங்கள் அந்த ஏரியா வைஸ் இருந்தீங்க, மதுரையில் இருந்தீங்கன்னா மதுரையை சுற்றி அங்கே இந்த ரா மெட்டீரியல் வாங்க முடியும், கோயம்புத்தூர்லேயே வாங்க முடியும். ஸோ எல்லா பக்கம் வாங்கக்கூடிய ஒரு ரா மெட்டீரியல் தான் இந்த ப்ரீஃபார்ம் காஸ்ட் வந்து. பட் எங்கே காஸ்ட் கம்மியாக கிடைக்குன்னு சொல்லி பார்த்து வாங்கணும். நீங்கள் ஆன்லைனில் இந்தியா மார்ட்டில் பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாஃபுடைய சேலரி அட்லீஸ்ட் ஒரு 3 பர்சன்ஸாக நம்மளுக்கு ஸ்டாஃப் வேணும். ஸோ ஒரு ஆப்ரேட்டர் வேணும். ஏன்னா வந்து ஒரு மிஷினை நம்ம ஆப்ரேட் பண்ணுறோம், அதை நம்ம அந்த பாட்டில் எடுத்து அடிக்க வைக்கிறோம், ஸோ பாக்ஸ் வந்து பேக் பண்ணுறோம், இதுக்கெல்லாம் வந்து 3 ஆப்ரேட்டர் வேணும். ஸோ ஒரு நாள் ஒருத்தவங்க வருவாங்க, ஒரு நாள் வரமாட்டாங்க, லீவ் போடுவாங்க. ஸோ அதுக்கெல்லாம் சேர்த்து ஒரு 3 ஆப்ரேட்டர். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 10,000 ரூபா ஒதுக்கிட்டால் கூட 30,000 ரூபா அவங்களுக்குன்னு சொல்லி நம்ம சேலரி ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் வந்து 10 பைசே ஆகும் பெர் பாட்டிலுக்கு. ஸோ ஒரு பாட்டில் மேனுஃபேக்சரிங் பண்ணோன்னா 10 பைசா வந்து நீங்கள் எடுத்து வச்சிடணும். ஸோ ஈபிக்கு அதான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டிங் எக்ஸ்பென்சஸ் பொறுத்த மட்டும் இது மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இந்த கம்பெனி ஓரியன்டாக ஹோல்சேலில் தான் வந்து இதில் மூவ் பண்ண முடியும். ஸோ அப்போ தான் வந்து நம்ம வந்து ஒரு இன்கம் வந்து பார்க்க முடியும். நம்ம ரீட்டைல் அப்படிங்கிறது வந்து நம்ம ஒரு அடிஷ்னலாக வேணால் ஏதோ ஒரு இடத்துல வச்சுக்கலாமே தவிர, பட் ரீட்டைலுங்கிறது ஒரு மெயின் இதாக இருக்காது. பட் மேஜர் வந்து ஹோல்சேல் தான். நிறைய கம்பெனி நிறைய ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணக்கூடிய இதெல்லாம் வந்து நீங்கள் போய் அவங்கள போய் மார்க்கெட்டிங் வந்து எடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒன்று காட்டுறேன். ஸோ இந்த ஸ்லைடு பாருங்கள், ஸ்கோப் ஆஃப் த ப்ராடக்ட். இந்த ஸ்லைடு வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட் ட்ரிங்க் அவங்களுக்கு வந்து தேவைப்படும் இல்லையா. ஸோ நிறைய கூல்ட்ரிங்க்ஸ் இது அவங்கள போய் நீங்கள் அந்த மாதிரி கம்பெனிகளை வந்து நீங்கள் சர்ச் பண்ணி அவங்கள்ட்ட போய் நீங்கள் ஆர்டர் எடுக்கலாம். அப்புறம் மினரல் வாட்டர், நிறைய மினரல் வாட்டர் தயாரிக்கிறாங்க லோக்கல் பிராண்ட்லேயே வந்து அவங்கள இது பண்ணலாம். அப்புறம் சிறப்பு இது பண்ணலாம். அப்புறம் வந்து பட்டர் இது பண்ணுறாங்க. அப்புறம் ஆயில் மேக்ஸிமம் நீங்களாம் வந்து மரச்செக்கு எண்ணெய்க்கான ஆயில் அந்த பாட்டில் வந்து நிறைய தயாரிக்கிறாங்க. நிறைய கம்பெனி இருக்குது. அவங்கள்ட்ட போய் நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ வேணும்னு சொல்லி இது பண்ணலாம். அப்புறம் ஜாமுக்கு பண்ணலாம். அப்புறம் ஒயின் லிக்யூர் கூட கேட்குறாங்க, அதையும் நீங்கள் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி கம்பெனி லிஸ்ட்லாம் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு அதெல்லாம் நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கணும். சுற்றி ஒரு மார்க்கெட்டில் எத்தனை பேர் இருக்காங்க, வேறு ஊரில் எவ்வளோ நீடட் இருக்குது. ஸோ ஒரே ஊரில் மட்டும் இல்லாமல் எல்லா ஊர்களையும் தமிழ்நாடு ஃபுல்லாக இந்தியா ஃபுல்லாக என்னென்ன டிமாண்ட் இருக்குது, நம்ம சப்ளை பண்ண முடியுமா அப்படிங்கிற ஃபோக்கஸ் நீங்கள் பண்ணிங்கன்னா நிச்சயமாக இதில் ஜெயிக்க முடியும். என்ன சார் நான் தமிழ்நாட்டில் ஒரு இடத்துல வந்து ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணிவிட்டு இங்கேருந்து நம்ம பண்ண முடியுமா சொல்லி நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கெல்லாம் தெரியாது, ஏகப்பட்ட பேர் நிறைய கிராமத்துலேருந்து கூட பல
சிட்டிக்கெலாம் வந்து அனுப்பிட்டுருக்காங்க. இந்த பிஸ்னஸில் அந்த அளவுக்கு நல்ல ப்ராஃபிட் இருக்குது. பட் அதுக்கேற்ற மாதிரி காம்படிஷன் இருக்குது. இந்த காம்படிஷனை வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணணும்னா இந்த மாதிரியான விஷயங்களை தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ எங்கெங்கெல்லாம் மார்க்கெட்டிங் பண்ணணுமோ உங்கள் அதுக்கான பர்சன்ஸ்லாம் அனுப்பி நீங்களே டேரெக்டாக போய் நீங்கள் அப்ரோச் பண்ணிங்கன்னா நிச்சயமாக வந்து இதில் சக்ஸஸ் பண்ண முடியும். ஸோ அடுத்த ஸ்லைடு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்லைடு, காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன்ஸ். இதுதான் நம்ம இன்கம் அண்ட் ப்ராஃபிட் வந்து பார்க்க போகிறோம். எவ்வளோ இந்த பிஸ்னஸ் பண்ணால் நமக்கு இன்கம் கிடைக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பெட் ப்ரீஃபார்ம், அந்த ரா மெட்டீரியல் ஒரு கேஜி வந்து 110 ரூபாய்க்கு நம்ம வந்து வாங்குகிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மாடல் சொன்னால் பார்த்திங்கன்னா 300 ml 500 ml 1 லிட்ரு 2 லிட்ரு இந்த மாதிரியான பாட்டில்ஸாக நம்ம வந்து ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணுறோம். இதுக்கு என்ன மாதிரியான இந்த ரா மெட்டீரியல் வந்து நமக்கு வந்து யூஸ் ஆகும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் 300 ml பண்ணுறீங்க அப்படின்னா வந்து 10 கிராம் ஆகும். ஒரு பாட்டில் நீங்கள் பண்ணால் 10 கிராம் ஆகும். ஸோ 100 பாட்டில் வந்து நீ பர் கேஜிக்கு வந்து பண்ண முடியும். ஸோ ரா மெட்டீரியல் 1 கேஜி 110 ரூபாய்க்கு வாங்கிட்டிங்கன்னா 300 ml பாட்டில் வந்து 100 பாட்டில் பண்ணலாம். அதே மாதிரி 500 ml வந்து 71லேருந்து 72 பாட்டில் பண்ணலாம். 1 லிட்டரு வந்து பார்த்திங்கன்னா 48 பாட்டில் வந்து பண்ணலாம். 2 லிட்டரு வந்து பார்த்திங்கன்னா 27லேருந்து 30 பாட்டில் வந்து பண்ணலாம். ஸோ இதுதான் இதனுடைய காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன்ஸ். ஸோ இப்போ இதனுடைய இன்கம் பேஸ் வந்து பாருங்கள், ஒரு சின்ன எக்ஸாம்பிள்ஸோடு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து ஒரு 3000 பாட்டில் உங்களுக்கு ஆர்டர் கிடச்சிருச்சு. ஓகே, ஸோ ஒரு 300 ml பாட்டில் வந்து 3000 பாட்டில் வந்து நீங்கள் பண்ணணும் ஆர்டர் கிடச்சிருச்சு. ஸோ இப்போ நம்ம பண்ணுறோம் அப்படின்னா வந்து ஸோ 1 கேஜி ப்ரொடக்ஷன், நான் ஏற்கனவே சொன்னது போல் அந்த 1 கேஜியான அந்த ரா மெட்டீரியலுக்கு வந்து பார்த்திங்கன்னா 100 பாட்டில் வந்து வரும் 300 ml வந்து. ஸோ இப்போ நீங்கள் 3000 பாட்டில் நீங்கள் மேனுஃபேக்சரிங் பண்ணோன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 30 கிலோ வந்து ரா மெட்டீரியல் வேணும். ஸோ இந்த 30 கிலோ எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 30 × 110 போட்டு பார்த்தீங்கன்னா 3300 ரூபா நீங்கள் ரா மெட்டீரியல் வந்து கொடுத்து வாங்கிட்டீங்க அப்படின்னா வந்து நீங்கள் ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணுறீங்க 3000 பாட்டில். ஸோ ஒரு பாட்டிலுக்கு வந்து காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் வந்து ₹1.10 வருகிறது. ஸோ ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் வந்து பார்த்திங்கன்னா பர் பாட்டிலுக்கு வந்து 10 பைசா அப்படிங்கிறது. ஸோ டோட்டல் காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ₹1.20 வருது. சார் இப்போ வந்து நான் ரெண்ட்டு கொடுக்கணும், இப்போ வந்து சேலரி கொடுக்கணும், அதெல்லாம் நீங்கள் விட்டுட்டீங்கன்னு சொல்லி வச்சுப்பீங்க. அதெல்லாம் வந்து சேர்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 15 பைஸ் அப்படிங்கிற சேர்க்கணும். ஸோ ₹1.35 வந்து ஆகும். ஸோ நான் அதில் ஆட் பண்ணல. ஸோ ஒரு பாட்டில் நீங்கள் ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணுறதுக்கு 300 ml உருவாக்குறதுக்கு ₹1.35 வந்து ஆகும். ஓகே சார், இதுக்கு மேலே நான் என்ன மாதிரியான ப்ராஃபிட் வைக்கிறது? அதுதான் அந்த ப்ராஃபிட்டுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா 30 பைசாலேருந்து 50 பைசா வரைக்கும் வச்சுக்கோங்கன்னு சொல்கிறாங்க. சார் என்ன சார் இது மட்டும் என்ன கட்டுப்படி ஆகாது அப்படி சொல்லி யோசிக்கக்கூடாது. ஸோ நீங்கள் 30லேருந்து 50 பைசையை வைத்து கொண்டீங்கன்னா ஒரு 3000 பாட்டிலுக்கு எவ்வளோ உங்களுக்கு இன்கம் வருதுன்னா ₹900 வந்து உங்களுக்கு வருது. அது 30 பைசா நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா. ஸோ 50 பைசா வச்சிங்கன்னா உங்களுக்கு ₹1500 வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் வரும். இது வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் எப்படி இருக்குது, எப்படி காம்படிஷன் பண்ண போகிறீங்க, மித்தவங்களாம் என்ன ரேட் கோட் பண்ணுறாங்க, நீங்கள் என்ன ரேட் கோட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற பேஸில் தான் வந்து இதில் ப்ராஃபிட் இருக்குது. இது அதிகமான ஒரு ப்ராஃபிட் வச்சிங்கன்னா எந்த ஆர்டரும் உங்களுக்கு கிடைக்காம போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ ப்ரைஸ் வந்து உங்களுக்கு காம்படிட்டர் கொடுக்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் காம்படேட் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல லாபம் வந்து கிடைக்கும். இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் 3000 அப்படிங்கிறது அந்த ஒரு நாளைக்கு ஒரு ஆர்டர் கிடைக்கும் பார்த்தீங்களா, அதே போல் ஒரு 2 ஆர்டர் 3 ஆர்டர் அந்த மாதிரி வாங்கிட்டு இருந்தீங்கன்னா ஒரு நாளைக்கே நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு 10,000 பாட்டில் நீங்கள் மேனுஃபேக்சர் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 30 பைசா பார்த்தீங்க எவ்வளோன்னா ₹3000 அப்படிங்கிறது வந்து நீங்கள் அசால்ட்டாக சம்பாரிச்சிடலாம். 3000லேருந்து 5000 வரைக்கும் ப்ராஃபிட் வந்து ஒரு நாளைக்கு நீங்கள் பார்க்க முடியும். ஸோ அந்த 3000 அப்படிங்கிறத வந்து 30 டேஸ் கணக்கு பண்ணிங்கன்னா எவ்வளோ ஆயிடுதுன்னா 90,000 வந்து உங்களுக்கு வருது. 3000 பாட்டில் நீங்கள் ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு ₹900 நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும் மினிமம் அப்படின்னா வந்து நீங்கள் ஒரு 10,000 பாட்டில் ஏர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ₹3000 கிடைக்கும். ஸோ அந்த பேஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோக்கு எவ்வளோ ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணுறீங்க, எவ்வளோக்கு எவ்வளோ ஆர்டர் வாங்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரியான ப்ரைஸஸ் வந்து கூட்டிகிட்டே இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மினிமமே ஆர்டர் வாங்கி சம்பாரித்தாலும் ஒரு 20-25,000 நீங்கள் மந்த்லி ப்ராஃபிட் எடுக்க முடியும். நல்லா நீங்கள் போனீங்கன்னா லேக்ஸ் கணக்கில் வந்து நீங்கள் ப்ராஃபிட் எடுக்க முடியும். அப்படியான கம்பெனிகள்லாம் க்ரியேட் ஆகி ஓடிக்கிட்டு தான் இருக்குது. பட் இதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மார்க்கெட்டிங் கரெக்டாக இருக்கணும். ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் ஆர்டர் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து இதில் வந்து நீங்கள் இன்கம் பார்க்க முடியும். ஏன்னா நீங்கள் போடக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா செமி ஆட்டோமேட்டிக் மிஷின் போட்டிங்கனாலே ஒரு 8 லட்ச ரூபா வந்துடுது. ஸோ குறைஞ்சது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ஒரு 12 லட்ச ரூபா அந்த பிஸ்னஸ்க்குனே ஆகிடும். ஸோ 20 லட்சம் போட்டிங்கன்னா அது 25 லட்ச ரூபா வந்து பிஸ்னஸ்க்கு ஆகிடும். ஸோ 25 லட்ச ரூபா போட்டு நீங்கள் மாதம் 20,000 எடுக்கிறதுக்கு ரொம்ப லோவான ஒரு இன்கம் தான். ஸோ அட்லீஸ்ட் ஒரு 1 லேக் 1.5 லட்சம் 2 லேக் அந்த மாதிரியான இன்கம் பார்க்கணுன்னா நிறைய ஆர்டர் பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்துடும். பட் ஆர்டர் வர 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 உங்களுக்கே வந்து உங்களுக்கு இப்போ ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு சின்ன ட்ரபிள் இருந்தாலும் ஆர்டர் நிறைய பேர் பிடிக்க உங்களுக்கான நிறைய இன்கம் வந்து அதிகமாகும்ங்கிறதுல எந்த டவுட்டும் கிடையாது. ஏன்னா வந்து எல்லாமே வந்து இன்றைக்கி பாட்டில் தான் யூஸ் பண்ணுறாங்க. அந்த பாட்டில் எல்லா பக்கம் டிமாண்டாக இருக்குது. நிச்சயமாக இந்த பிஸ்னஸில் நீங்கள் சக்ஸஸ் பண்ண முடியும். ஸோ ஓகே, இந்த பிஸ்னஸுடைய அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா, அது வந்து நான் சொல்லிடுறேன். இப்போ பாருங்கள். ஸோ இந்த பெட் பாட்டில் பிஸ்னஸுடைய அட்வான்டேஜ் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பாயிண்ட்டே ரொம்ப சூப்பரான பாயிண்ட் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட்டே வந்து நமக்கு
15% வந்து சப்சிடி வந்து கொடுக்குறாங்க. ஓகே, நம்ம எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறோமோ அது வந்து 15% அவங்க வந்து நமக்கு இன்வெஸ்ட் பண்ண கொடுப்பாங்க. ஒரு 10 லட்ச ரூபா நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம்னா 1.5 லட்ச ரூபா வந்து அவங்கள்ட்ட வந்து நம்ம வாங்கிடலாம். ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஈஸி ரீசைக்கிள் ப்ராசஸ் தான். ஸோ ஓகே, நீங்கள் ஒன்ஸ் வச்சுருக்கீங்க திருப்பி நீங்கள் ரீசைக்கிள் வந்து பண்ண முடியும். அந்த ரா மெட்டீரியல் அந்த மாதிரியான ஒரு இதுதான். ஓகே, ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா இப்போது இந்த அட்வான்டேஜில் 3வது ஒரு விஷயம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த கிளாஸ் பாட்டிலுக்கான ரீப்ளேஸ்மெண்ட் தான் வந்து இந்த பாட்டில் வந்து இந்த பெட் பாட்டில் வந்து. ஏன்னா அது வந்து கிளாஸ் பாட்டிலாம் நம்ம உடஞ்சிரும், பட் இதெல்லாம் வந்து உடையாது. அதனால் மார்க்கெட்டில் வந்து நல்ல ஒரு டிமாண்ட் இருக்குது இந்த பிஸ்னஸ்க்கு வந்து. ஸோ உங்களுக்கே நல்லாவே தெரியும், இப்போ எல்லாருமே வந்து யாரும் கிளாஸ் பாட்டிலாம் நிறைய யூஸ் பண்ணுறதில்ல, ஃபுல்லாகவே இந்த மாதிரியான பாட்டில்ஸ் பெட் பாட்டில்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லோ லீக்கேஜ் வந்து ஆகும். அப்புறம் யூசேஜ் வந்து ரொம்ப ஈஸியான ஒன்று, வெயிட்லெஸ், ரொம்ப வெயிட்லாம் கிடையாது, வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். ஸோ அதெல்லாம் அந்த பிஸ்னஸுடைய ஒரு அட்வான்டேஜ், ஒரு லாங் டேர்முக்கான ஒரு பிஸ்னஸ்க்கான ஒரு அட்வான்டேஜ் இது. ஓகே சார், அந்த பிஸ்னஸில் ஏதாவது டிஸ்அட்வான்டேஜ் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ 2 பாயிண்ட் மட்டும் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட். இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ரொம்ப கம்மின்னு நான் சொல்ல மாட்டேன், இது இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அதிகம். இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு நிறைய வேலை பார்க்கணும், அதுதான் முக்கியம். ஸோ இன்வெஸ்ட் பண்ணிவிட்டேன் நான் வந்து வேலை பார்க்க மாட்டேன் அப்படி வீட்டில் இருக்கக்கூடாது. இல்லை நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு யாரோ வேலையால் போட்டு சிசிடிவி கேமராவில் வாட்ச் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. நீங்களே வந்து வேலை பார்க்கணும், மார்க்கெட்டிங்கில் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். அப்போ தான் வந்து நீங்கள் இதில் ஜெயிக்க முடியும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா லோ மார்ஜின் பிகாஸ் ஆஃப் காம்படிஷன். இதில் வந்து ஒரு பாட்டிலுக்கான ப்ராஃபிட்டே வந்து 30 பைசா தான் வைக்க முடியும். 30லேருந்து 50 பைசா அதிகமாக வச்சிங்கன்னா யாரும் வந்து வாங்க மாட்டாங்க. ஏன்னா வந்து காம்படிஷன் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்குது, நிறைய பேர் இது ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால் வந்து லோ மார்ஜின் தான் இருக்குது. ஸோ அது வந்து நான் அந்த பிஸ்னஸில் ஒரு டிஸ்அட்வான்டேஜாக பார்க்குறேன். மற்றபடி அதிகமாக நீங்கள் ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணிங்கன்னா அதிகமான லாபத்தை வந்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஓகே, இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு கான்டாக்ட் நம்பர் உங்களுக்கு தரப்போகிறேன். அந்த கான்டாக்ட் நம்பர் என்னங்கிறத இப்போ பார்க்கலாம். ஓகே, இப்போ அந்த கான்டாக்ட் நம்பர் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா எவர்கிரீன் டெக்னாலஜிஸ், அவங்கள கான்டாக்ட் பண்ணுங்கள். 9841162411 இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். அவருடைய வெப்சைட் www.evergreentechnologies.in இந்த நம்பர் சர்ச் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த கான்டாக்டே வந்து பார்த்திங்கன்னா நான் எந்த ப்ரொமோஷன்ஸ்க்கோ எந்த பேமெண்ட்டுக்கோ வாங்கி இதை பண்ணலை. ஸோ நீங்கள் தப்பாக நினச்சிடக்கூடாது. இது ஜஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஒரு என்கொயரிக்காக. ஸோ நீங்கள் உங்கள்கிட்ட கான்டாக்ட் பண்ணி டெமோ கேட்கலாம், உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வாங்கலாம், பிடிக்கலாட்டி வாங்காமல் வேறு ஒரு பர்சன்ஸ் பார்க்கலாம். நிறைய பேர் வந்து மிஷின்ஸை வந்து ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நிறைய பேர் கேட்பாங்களே, ஜஸ்ட் நம்ம ஒரு பிஸ்னஸ் போடுறோம், நிறைய வீடியோவில் வந்து இவ்வளோ டீட்டெயில்ஸ் சொல்கிறீங்க, என்ன சார் கான்டாக்ட் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த கான்டாக்ட் நம்பரை நான் தரேன். எனக்கே வந்து உங்களை பற்றியான ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து தெரியாது. ஓரளவுக்கு நம்ம வந்து உங்கள்கிட்ட பேசியிருக்கோம், கொட்டேஷன்ஸ் வாங்கியிருக்கோம், அதனோட டீட்டெயில்ஸ் தான் உங்களுக்கு நான் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன். பிடிச்சிருந்தா வாங்க, இல்லாட்டி வேறு பர்சன்ஸ் வந்து நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். இதுதான் நான் எப்போயுமே வந்து நம்ம வீடியோவில் சொல்கிற ஒரு காரியம். ஓகே, தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் சொல்லி நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மறக்காமல் பெல் சிம்மில் வந்து கிளிக் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் நம்பர் 8428219623 இந்த நம்பருக்கு எனி கொஸ்டின் கிளாரிஃபிகேஷன் அனுப்புங்க. எப்போல்லாம் நான் ஃப்ரீயாக இருக்கோ கண்டிப்பாக நான் உங்களை கான்டாக்ட் பண்ணுறேன். இப்படி ஃபேஸ்புக் ஈடன் டிவி பிஸ்னஸ், இன்ஸ்டாகிராம் ஈடன் டிவி பிஸ்னஸ் மறக்காமல் அதுலேயும் ஃபாலோ பண்ணுங்கள். என்னுடைய பர்சனல் ஃபோட்டோஸ், என்னுடைய பர்சனல் பிஸ்னஸ் பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நான் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில். ஜஸ்ட் அதில் ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, மீண்டும் நல்ல ஒரு பிஸ்னஸ் வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.